வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் முகேஷ் ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம புறா வேணும் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க இருக்குதுன்னு சொல்லி நமக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 5 புறா புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுக்கலான்னு போயிருந்தோம். அப்படியே அவங்க லாஃப்ட்டையும் கவர் பண்ணிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்க லாஃப்ட்டு நம்ம கிருஷ்ணன் லாஃப்ட் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. பட் அங்கே வந்து ஸ்டீல் கேஜி, இங்கே வந்து மரக்கூண்டு அதிகமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஹங்கேரியன் பிளாக் மெயில் ஒன்று இருந்துச்சு. அதோட பேர் வந்து மிஸ் ஆகிட்டா கொடுத்துட்டாங்களோ அதை சொன்னாங்க. ஸோ மேல் மட்டும் சிங்கிளாக ஒன்று இருந்துச்சு. இது மாதிரி ரோமரையும் அடிப்புறாவையும் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க இந்த கேஜில். மேலே ஃபுல்லாக ஃபீமேலு, கீழே ஃபுல்லாக மேலு. இந்த மெயில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ரோமரில் நல்லா பழைய வழியில் மூக்கு கறியோடு இருந்துச்சு. இந்த மெயில் தான் நம்ம பார்க்க வந்திருந்தோம். அது போக அவங்ககிட்ட முஸ்கி பேர் ஒன்று இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து சாண்டில் முஸ்கி. இதுக்கு பேர் வந்து ரெட் முஸ்கி போட்டிருந்தாங்க. அது எக்லே பண்ணி அடை காத்துட்டு இருந்துச்சு. இங்கேயும் அடியும் ரோமர் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம கிருஷ்ண லாஃப்ட்லேயும் அடியும் ரோமர் தான் அதிகம். அதுபோக இதில் வந்து ஆஸ்திரேலியன் கிராஸ் ஃபீமேல். இது கலரே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. அது எக்லே பண்ணி இருக்குது. அதுக்கு பேர் இந்த ஆஸ்திரேலியன் பிளாக்கு. இப்போ அவங்க லாஃப்டில் வந்து ஃபேன்சியாக அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்டேட் பண்ணப்போ நம்ம ஏதாச்சும் புறா எடுத்தோன்னா அப்போது இருக்க கவர் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ரோமரு. இந்த ரோமர் மேலும் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கான ஃபீமேல் என்னென்னா இந்த ஃபீமேல் தான். ரெண்டுமே பிளாக் செக்கரு, நல்லா இருந்துச்சு பேரு. 1800 சொல்லியிருந்தாங்க. நம்ம 1500 கேட்டோம். பட் ஃபீமேலே ரேட்டு கூட, ஸோ வராதுன்ட்டாங்க. அந்த ஃபீமேலுக்கு இந்த சப்ஜா மேலு போட்டோன்னா 2000 வரும்னு சொல்லியிருந்தாங்க பேரு. ஆனால் நம்ம பட்ஜெட் வந்து 1500 தான். ஸோ இந்த அடி பேர் நம்ம எடுத்துருக்குறோம். அந்த ரெண்டும் நமக்கு பிடிச்சிருந்துச்சி பார்க்கே. ஸோ 1300 தான் சொன்னாங்க, அதனால் எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த பேர் பாருங்கள், இது வந்து அவங்க வீட்டுக்கு ப்ரீடிங்காண்டி போட்டிருக்குறாங்க. பழைய வழி, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மெயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் சிக்ஸ் வந்தால் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக எடுத்துக்கிறேன்னு. சரி, கண்டிப்பாக வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிக்ஸ் எடுத்துட்டாலும் நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கலாம். அதுக்கப்புறம் சாதா புறாவும் நல்ல சூப்பர் கலராக போட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்த ஃபீமேலு, அந்த நடுவு நிற்கிற வந்து ப்ரௌன் அடி கிராஸு, திரும்ப இந்த மேலு, ரெண்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபீமேலும் அந்த மேலும் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாதா புறா வளர்த்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி இது ரோமரில் இந்த மாதிரி ப்ரௌன் செக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் சிக்ஸில் நல்லா இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் எடுக்கலான்னு இருக்கிறோம், பார்ப்போம். இதுவும் ரோமரு. இது வந்து சீராஸில் கிராஸு. ஃபீமேலாக மேலாங்கிறது கன்ஃபார்மாக தெரில, பட் ஃபீமேல் மாதிரி தான் இருந்துச்சு. அதை நம்ம ஒரு நாட்டியம் லாஸ்ட்டில் காமிப்போம் பாருங்கள். அதுக்கு பேருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம சீராஸ்க்கே பேருக்கு எடுக்கலாம்னு நினச்சேன். பட் கன்ஃபார்மாக ஃபீமேலாம் தெரிலங்கிற ஒரு ரீசன். அது போக நாட்டியத்துக்கு நாட்டியமே போட்டுக்கலாம். சீராஸ்க்கும் சீராஸ்லேயே வேறு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சீராஸ் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ சீராஸ்லேயே போடலாம்னு சொல்லி எடுக்கலை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாமே மேலு. எதனால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது கொஞ்சம் கூலிங் சீசனாக இருக்கிறதுனால இப்போ ப்ரீடிங் போட்டால் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. இது ஒரு ஃபேன்டெயிலு. இதுவும் மேலு தான். ஃபீமேலாக இருந்தால் மேபி இதை எடுத்துருக்கலாம். அதை ரெக்க பிடுங்கி விட்ருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது. இதை பாருங்கள், சாதா தான். பட் சாதா ஃபுல்லாமே ஒரு கலெக்ஷன் நல்லா சூப்பராக பார்த்து எடுத்து போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே மேபி ஃபேன்சியில் லைட்டாக கிராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து முஸ்கியில் வந்து ஒயிட் முஸ்கி மேலுக்கும் சாண்டில் ஃபீமேலுக்கும் போட்டு எடுத்துருக்குறான்னு சொன்னாங்க. ஸோ ஷேக்கிங் நல்லா இருந்துச்சு. பட் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இது வந்து சிக்ஸு, அந்த பேரண்ட் ஒன்று கிடக்குது. இது ஏன் வேப்பில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். ஸோ அது வந்து கொசு கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டியும் குளிர்ச்சிக்காண்டியும் போட்டுருக்கேன்னாங்க. இதுதான் இந்த ஃபேன்டெயில் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் இதை பேரா போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்புறம் அந்த கோழி ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னார், சண்டைக்கோழி. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு ஏதோ தண்ணி தொட்டி தான் மூடி வச்சுருக்காருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னார் உள்ள கோழி இருக்குதுன்னு. சண்டைக்கோழி ஒரு பேர் இருந்துச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.